ஹீரோயின் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருப்பா. அவளுக்கு வந்து ஃபென்சிங்ன்ற ஒரு கேமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. ஆனால் ஸ்கூலில் இருக்க ஃபினான்ஷியல் இஷ்யூனால அந்த கேமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் வந்து எப்படியாவது அந்த கேமில் நம்ம விளாடணும், சாம்பியன் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்பை காட்டுறாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு பணக்காரனாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு வாழணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் வந்து பேப்பர் போடுறது, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து கோஇன்சிடென்ட்டாக தான் ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தோன்னே 2 பேர் பிடிச்சி போய் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. அதான் போக போக 2 பேருக்குமே லவ் ஆகுது. ஹீரோயினை புரிஞ்சுக்காத நேரத்தில் வந்து ஹீரோ தான் கூட இருக்கா. ஹீரோக்கு கஷ்டம் வரும்போது ஹீரோயின் தான் கூட இருப்பா. ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறா. ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறா. ஆனால் 2 பேருக்குமே கேர் பண்ணிக்கணும், லவ் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் 2 பேராலையுமே அது முடியாது. ஸோ மியூச்சுவலாக 2 பேரும் பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. ஏன் இவங்க 2 பேரும் பிரிகிறாங்கன்னா, ஹீரோயின் வந்து கிளப்பில் போய் சேர்ந்தனால ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஹீரோ வந்து ஜேர்னல் ஆனாலும் அவனால் ட்ராவல் பண்ண அதிகமாக டைம் கிடைக்குது. ஸோ அதனால் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது. 2 பேரும் பேசி மியூச்சுவலாக பிரிஞ்சிடுறாங்க.